Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real tech incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழ்க்கையில இழக்க கூடாதது 2 விஷயம். உனக்கு உயிர் கொடுத்த அப்பா அம்மா, உனக்காக உயிரையே கொடுக்கிற நண்பன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கம்யூனிட்டி டேப்ல கமெண்ட் செக்ஷன் ஆட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் ஆட் பண்ணலான்னு போட்டிருக்கீங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஃபியூச்சர்ல என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் பேர் ரிச்சர்ட் பிரான்சன். இந்த மனுஷன் உண்மையாவே தக்குக்கே தக்குன்னு சொல்லலாம். நம்ம எதனா ஊருக்கு போகும்போது பஸ்ஸோ ட்ரெயினோ மிஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் பஸ்லயோ ட்ரெயின்லயோ வருவோம். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பெர்டோ ரிகோல இருந்து வெர்ஜின் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றாரு. ஏதோ ஒரு ரீசன்காக அந்த ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. இவரு பக்கத்துல சும்மா இருக்க ஃபிளைட்டை ரெண்டுக்கு வாங்கிடுறாரு. அதுல அவரு சும்மா விளையாட்டுக்கு வெர்ஜின் ஐலாண்ட் எழுதுறாரு. அதுல அங்க இருக்க வெர்ஜின் ஐலாண்ட் பேசஞ்சர்ஸ கூட்டிட்டும் போறாரு. இதுவே பெரிய தக் தான். ஒரு நாள் அவரோட ஃபிளைட்டை பிரிட்டிஷ் ஏர் டேமேஜ் பண்ணிடுது. அவர் பிரிட்டிஷ் ஏர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அந்த கேஸ்ல $9,45,000 வின் பண்றாரு. கம்பெனி எதனா லாஸ் ஆச்சுன்னா அந்த வருஷம் ஹைக்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. ஆனா ப்ராஃபிட் வந்தா ஹைக் ஏத்தி கொடுக்கவே யோசிப்பாங்க. ஆனா இவர் அந்த கேஸ்ல வந்த மொத்த அமௌண்ட்டையும் அவரோட எம்ப்ளாயீஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்திருக்காரு. நம்மளோட சேலரிலாம் வருஷ கணக்குல அப்படியே தான் இருக்கு. ஆனா பெட்ரோல் பிரைஸ் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஏறிட்டே போதுங்க. பெட்ரோல் பிரைஸ் அதிகமானதை பத்தி நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் பரிதாபங்கள் வீடியோலாம் வருது. அதை பத்தி கவர்மெண்ட் எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரியே தெரியல. அத வேற லெவல்ல ஒருத்தர் ட்ரோல் பண்ணிருக்காரு. 90s கிட்ஸ்னு சொன்னாலே நம்ம சின்ன வயசுல விளையாடின கேம்ஸ், நம்ம சாப்பிட்ட சாக்லேட் அண்ட் நம்ம பண்ண குறும்புத்தனம்லாம் ஞாபகம் வரும். அதுல முக்கியமான கேம்னு பார்த்தா நுங்குல வண்டி ஓட்டிட்டே ஸ்கூல் அண்ட் பக்கத்துல இருக்க கடைக்கெல்லாம் போனதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. அதே மாதிரிதான் பெட்ரோல் பிரைஸ் ஏத்துனதுல ஒருத்தர் பைக்கை விட்டுட்டு நுங்கு வண்டியை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. அதுல ஹைலைட்டே அவரோட வண்டியை கிராஸ் பண்ண போலீஸ்மேன் ஹெல்ப் பண்ணதுதான். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். எங்கேயோ போய்த்தடா நீ. அஜித்னு சொன்னாலே அவரோட சிம்பிளிசிட்டியும் அவரோட ரேசிங் ஸ்கில்லும் தான் ஞாபகம் வரும். அதையும் தாண்டி அவரோட படத்தை ஸ்கிரீன்ல பார்க்க பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு வெயிட் பண்றாங்கன்னா, எந்த ஒரு செலிபிரிட்டியை பார்த்தாலும் அவரை பத்தி கேட்காம தல அஜித் படமான வலிமையை பத்தி கேட்கிற அளவுக்கு. 2018 தல அஜித்தோட தலைமையில சென்னை ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து ஒரு ட்ரோனை டிசைன் பண்ணி அதை 6 hours பறக்க விட்டு சாதனை படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சென்னை ரீஃபில் கிளப் காம்படிஷன்ல வின்னும் பண்றாரு. ஆமாங்க, படத்துல ஷூட் பண்ற நிறைய பேருக்கு ரியல் லைஃப் எப்படி யூஸ் பண்ணணும் கூட தெரியாது. ஆனா நம்ம தல அஜித் அதுலயும் மாஸ் காட்டியிருக்காரு. சென்னை ரீஃபில் கிளப்ல ஒரு காம்படிஷன் நடக்குது. அதுல அவர் மொத்தமா 6 மெடலை வின் பண்றாரு. அதுல 3 கோல்டு 3 சில்வர் மெடல். இவர் பேரு மேரியூஸ் கிட்சியஸ்கி. இவர் சின்ன வயசுல இருந்தே அவர் பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ இவருக்கு 23 வயசு ஆகுது. அவரோட 16 வயசுல இருந்து அவர் டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காரு. மோஸ்ட்லி அவர் வரையறது ரியலிஸ்டிக் டிராயிங்கும் ஹைப்பர் ரியலிஸ்டிக் டிராயிங்காக தான் இருக்கும். இது வரைக்கும் அவர் 700 டிராயிங் டிரா பண்ணிருக்காரு. அதுக்காக அவரு கிட்டத்தட்ட 15,000 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாரு. பெஸ்ட் குளோபல் ஆர்டிஸ்ட்கான அவார்ட்ல 2013 அவரை நாமினேட் பண்றாங்க. அதுல அவரு செகண்ட் பிளேஸ பிடிக்கிறாரு. என்னடா, அவனுக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்க இருக்கும்போது செகண்ட் வந்தவனை பத்தி ஏன் பேசணும்னு நீங்க நினைக்கலாம். மத்த ஆர்டிஸ்டுக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இவர் பிறக்கும் போதே கை இல்லாம தாங்க பிறக்கிறாரு. யூஸ்வலா யாரா தப்பு பண்ணா அவங்கள ஜெயில போடுவாங்க. ஜெயில போடுறதுக்கு முக்கியமான ரீசனே அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து அவங்க அந்த தப்ப மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு தான். ஆனா நடக்கிறது என்னவோ அதுக்கு ஆப்போசிட்டா தான். இவர் பேர் ஜோசப் ஜான். இவரு வேல்ஸ் நாட்டை சேர்ந்தவரு. இவர் அவங்க அப்பா கூட சேர்ந்து பட்டறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அவரோட முதல் திருட்ட பண்றாரு. ஆனா சீக்கிரமாவே அவரை போலீஸ் பிடிச்சிடறாங்க. அந்த திருட்டுக்கு 10 வருஷம் அவரை ஜெயில அடைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாளே அவரு ஜெயில இருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறாரு. வெளியில
போனவரு சும்மா இருக்கணும்ல, வெளியில வந்த கொஞ்ச நாளே இன்னொரு திருட்ட பண்ணி மறுபடியும் மாட்டிக்கிறாரு. இந்த மாதிரி இவரு நிறைய வாட்டி தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போறாரு. போற வேகத்திலேயே அவரு அங்க இருந்து தப்பிக்கவும் செய்யறாரு. இதெல்லாம் கேட்ட கவர்னர் அவரை தனியா கூப்பிட்டு பேசுறாரு. அவர் அதுல உனக்காக நான் தனியா ஒரு ஸ்பெஷல் செல்ல பண்ண சொல்றேன், அதுல இருந்து நீ தப்பிச்சிட்டனா உன்னை இதுக்கப்புறம் ஜெயிலே அடைக்க மாட்டோம்னு சொல்றாரு. அதே மாதிரி அவரை அந்த செல்ல போடுறாங்க. ஆனா அந்த செல்ல இருந்தும் அவர் ஈஸியா தப்பிச்சிடுறாரு. அவர் கடைசியா அந்த செல்ல இருந்து தப்பிக்கும் போது அவரோட வயசு 70ங்க. நேத்து நம்ம கம்யூனிட்டி டேப்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். குக் வித் கோமாளி பாப்பீங்களா? அப்படி பாப்பீங்கன்னா அதுல யாரு பிடிக்கும்னு. அதுல 75% புகழணும், சிவாங்கிக்கு 7%, அஸ்வின்க்கு 10%, பாலாக்கு 6%, அதர்ஸ்க்கு 3%. எனக்கு சிவாங்கி தான் ரொம்ப பிடிக்கும். கோடியன்ஸ்ன்றவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க பொண்ணா பையனான்னு கேக்குறாரு. ஏன் ப்ரோ, என்னோட வாய்ஸை பார்த்தா பையன் மாதிரியா இருக்கு? அபிஷேக் ஷாம்ன்றவரு, யூ ஃபர்கெட் டு டெல் எ லெஜண்ட் தமிழ் கேமிங். கவலைப்படாதீங்க ப்ரோ, கேம்ஸ் யூடியூபருக்காக செப்பரேட்டா வீடியோ பண்றோம். அருள் கார்த்திக்ன்றவரு, உங்க இன்ஸ்பிரேஷன் ஆர் யூ ஓகே பேபி சேனலா? இஃப் நாட் ஹூன்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா அவர் தான் எங்களோட இன்ஸ்பிரேஷன், அதுல டவுட்டே இல்ல. டாக்டர் ஏலியன் ப்ரோ 2022ல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் யூடியூப் சேனல் ஆர் யூ ஓகே செல்லம், ஹூ சப்போர்ட். இதெல்லாம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க சப்போர்ட்லாம் இருந்தா கண்டிப்பா ரீச் ஆகும் ப்ரோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.